பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எண் 2171. இன்று சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம். பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு வாதி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 33. கூடா நட்பு. சீடம் காணின் எதற்கு பட்டடை நேரா நிறைந்தவர் நட்பு. இனம் போல் இனம் அல்ல கேணி மகளிர் மனம் போல வேறப்படும். பலநல்ல கற்றா கிடைத்தும் மனநல்ல ஆகும் மலர்க்கு அருது. முகத்தின் நீரிய நக அகத்தின்னா வஞ்சாரை அஞ்சப்படும். மனத்தின் அமையாதவரை என தோன்று சொல்லினால் தேரர் பாற்றன்று. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களை அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 108 காய்மை. மக்களே போல்வர் கயவர் அவரனு ஒப்பார் யாம் கண்டது நஞ்சரி வாரியின் கயவர் திருவடைஞ்சு தவறில்லாமல் தேவர் அரியர் கயவர் அவனமையவன செய்தவர்களால் அகப்பட்டு அவரை காணின் அவன் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் அச்சமை கீழ்கால ஆசாரம் மெச்சம் அவன் சிறிது அரைப்பறை அன்னார் கயவதான் கெட்ட மறைப்பிறர் குவித்திருக்கல தீன்கை விதிரால் கொடியனுக்கு குன்கேர் அல்லாதவர்க்கு சொல்ல பயன்படும் கொல்ல பயன்படும் கீழ் உடுப்பது கீழ் எச்சற்குரியர் அவரொன்றுக்கால் விற்றற்குரியர் விரைந்து. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 26 புலால் மறுத்தால். தன்னோன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளுமரு பொருளாட்சி போற்றதற்கு இல்லை அருளாட்சி ஆங்கிலே ஊன் தீன்பவர்க்கு படிக்கொண்டான் நெஞ்சப்போல் அன்று காது ஒன்றை நுழைசு உண்டார்மனம் அருளது யாதேன் கொல்லாமை கோரல் பொருளது அவ்வுந்தனில் உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாத அலர். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தேவசேனா அக்கா அவர்களை அதிகாரம் அழைத்ததற்கு நன்றி. அதிகாரம் 12 நடுவுநிலைமை. தகுதியின் ஒன்று செப்பம் ஆக்கம் சிதவென்று எச்சத்துக்கு ஏமா படைத்து நன்றியதன் நடுவுதலம் அன்றிய விட தக்காதவர் காணப்படும் கேடும் பெருக்கமும் மில்லல்ல சான்றற்கு போடாமல் சான்றற்கடி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குறளும் பொருளும் வரலாற்று டெல்லி தமநாயகம் ஐயாவர்களை அன்புடன் அழைத்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்வின் குரல் புல்லறிவன்மை அதிகாரத்துடைய முதற் குரல். அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையா வையாது உலகு. அறிவு பஞ்சம் மிக கொடுமையான பஞ்சமாகும். மற்ற பஞ்சங்களை கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது. இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 5ஆம் நாள். இதே நாளில் 1832ஆம் ஆண்டு லூயி பிலிப்பின் முடியாட்சியை கவிழ்க்க பாரிஸ் நகரில் கிளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. 1849ஆம் ஆண்டு டென்மார்க் முடியாட்சி அரசியலை ஏற்றுக்கொண்டது. 1868ஆம் ஆண்டு இலங்கையில் மேற்கு மாகாணத்தில் கொள்ளை காய்ச்சல் பரவியது. 1873ஆம் ஆண்டு சான்சிபார் சுல்தான் பர்காசுதீன் சயீது மிக பெரும் அடிமை வணிக சந்தையை பிரித்தானியாவுடன் செய்து கொண்ட உடன்பாட்டின் மூலம் மூடினார். 1915ஆம் ஆண்டு டென்மார்க்கில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு ஜெர்மனி கூட்டுப்படையின் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. 1946ஆம் ஆண்டு சிகாகோவில் உணவு சாலை ஒன்று தீப்பிடித்ததில் 61 பேர் உயிரிழந்தனர். 1956ஆம் ஆண்டு இலங்கையில் சிங்களம் மற்றும் இராணுவ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1959ஆம் ஆண்டு லீ குவான் யூ தலைமையில் சிங்கப்பூரின் முதலாவது அரசு பதவியேற்றது. 1968ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் அரசு தலைவருக்கான வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி பாலத்தீனர் ஒருவரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சுடப்பட்டார். இவர் அடுத்த நாள் உயிரிழந்தார். 1969ஆம் ஆண்டு அனைத்துலக பொது உடைமையாளர்கள் மாநாடு மாஸ்கோவில் தொடங்கியது. 1979ஆம் ஆண்டு இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி அரசுடைமையாக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 5 பேர் மிக அரிதான நுரையீரல் சுழற்சியின் பாதிக்கப்பட்டமை அறிவிக்கப்பட்டது. இதுவே எய்ட்ஸுக்கான முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாகும். 1984ஆம் ஆண்டு ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் உத்தரவுப்படி சீக்கியர்களின் பொற்கோவில் மீது இராணுவத்தினர் தாக்குதலை தொடங்கினர். 1995ஆம் ஆண்டு போஸ் ஐன்ஸ்டீன் செரிபொருள் முதலாக உருவாக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு காங்கோ குடியரசில் உள்நாட்டு போர் தொடங்கியது. 2003ஆம் ஆண்டு பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளில் பெரும் வெப்பக்காற்று வீசியதில் வெப்பநிலை 50 டிகிரி எட்டியது. 2006ஆம் ஆண்டு செர்பியா மொண்டோரோவிடமிருந்து விடுதலை பெற்றது. 2009ஆம் ஆண்டு பெருவில் 65 நாட்கள் கலவரங்களில் பின்னர் பாதுகாப்பு படையினருக்கும் பழங்குடியினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 37 பேர் கொல்லப்பட்டனர். 2013ஆம் ஆண்டு அமெரிக்கா பிலடெல்பியாவில் கட்டடம் ஒன்று உடைந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். 2015ஆம் ஆண்டு மலேசியாவில்
சபா மாநிலத்தில் 6.6 அளவு நிலநடுக்கத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்த நாளில் 1914ஆம் ஆண்டு கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் பிறந்தார். இதே நாளில்தான் கண்ணியமிக்க காயிதே மில்லத் பிறந்தார். இவர் பிறந்த ஆண்டு இதே நாளில்தான் கண்ணியமிக்க காயிதே மில்லத். இவர் இந்தியாவின் ஆட்சி மொழி தமிழே வேண்டுமென அரசியல் நிர்ணய மன்றத்தில் முழங்கியவர். நான் அல்லாஹ் எனும் முன்பே அம்மா என்றவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் தாய்மொழி என்று முழங்கினார். சமய நல்லிணக்கத்திற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த நாள் என்று. இதே நாளில் நம்முடைய கலந்துரையாடுவோம் பேரவையினுடைய நெறியாளர்கள் நன்னன்குடி அவ்வையம்மாள், நன்னன்குடி வேண்மையாள் மகளுடைய தாயார் பார்வதி நன்னன் அவர்கள் இன்று காலை காலமானார். அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் நண்பர்களுக்கு தென்மொழி பண்ணை நீகவர்சனை அவர்கள் என்பதை நினைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு அவருடைய பாடல் இது. படிப்படியாக துடி துடி போடு, அடியை எடுத்து வை பாப்பா, ஒரு முடிவு வரைக்கும் நட பாப்பா, ஒரு முன்னேற்றம் கண்டுபிடி பாப்பா. படிப்படியாக துடி துடி போடு, அடியை எடுத்து வை பாப்பா, ஒரு முடிவு நடைக்கும் வரை பாப்பா, ஒரு முன்னேற்றம் கண்டுபிடி பாப்பா. அடிப்படையில் நடை தடைப்படினும் உள, அடிப்படை விடாதே பாப்பா, உள பிடிப்பினை விடாதே பாப்பா, இந்த படிப்பினை மறவாதே பாப்பா, இந்த படிப்பினை மறவாதே பாப்பா. இடைப்படுவார் சிலர், எதிர்ப்படுவார் பலர், முடைப்பட நில்லாதே பாப்பா. இடைப்படுவார் சிலர், எதிர்ப்படுவார் சிலர், முடைப்பட நில்லாதே பாப்பா, உன் முன்காலை வாங்காதே பாப்பா, உள முனைப்பில் தளராதே பாப்பா, உள முனைப்பில் தளராதே பாப்பா. குடைபிடிப்பார் பலர், குழிபறிப்பார் சிலர், குடைபிடிப்பார் பலர், குழிபறிப்பார் சிலர், கொள்கை மயங்காதே பாப்பா, உன் கூத்த விழித்தாட்டாதே பாப்பா, உளம் குலைந்து வருந்தாதே பாப்பா, உளம் குலைந்து வருந்தாதே பாப்பா. படிப்படியாக துடி துடி போடு, அடியை எடுத்து வை பாப்பா, ஒரு முடிவு வரைக்கும் நட பாப்பா, ஒரு முன்னேற்றம் கண்டுபிடி பாப்பா. நன்றிமா, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அவர்கள் என்பதை நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரம்பையும் காதலை படத்திலிருந்து பாடல். சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் புலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே
அரசனும் எங்கே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. அடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. இத்துடன் தான் பகுதியை அடுத்தது இரண்டாம் பகுதியில் சுவாதியை படிக்கிறேன். நன்றி. சிறப்பு அழைப்பாளர் வரும் வரை அந்த தலைப்பில் நாம் உரையாடலாம். சரிங்களா? இன்னைக்கு அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தலைப்பை எடுத்திருக்கிறாருன்னா திரை நாவல்கள் என்னும் வகைமை. கலந்துரையாடுவோம் பேரவையினுடைய அனைவருக்கும் வணக்கம். அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், திரை நாவல்கள் என்னும் வகைமை தலைப்பில நம்ம உரையாடும். இலக்கிய உலகம் என்பது எப்பொழுதும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய மரம் போன்றது. காலத்தின் தேவைக்கேற்ப புதிய புதிய இலக்கிய வடிவங்கள் தோன்றுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்றாக விளங்குவது திரை நாவல்கள். திரை நாவல்கள் என்றால் என்ன? திரை நாவல்கள்னா திரைப்பட கதையை அடிப்படையாக கொண்டு நாவல் வடிவில் எழுதப்படும் திரை நாவல் எனப்படும். அது நாவல் பின்னர் முதலில் நாவல் எழுதுவாங்க, அப்புறம் திரைப்படமா வெளியிடப்படுது. சில சமயங்கள்ல முதல்ல நாவலா பின்னர் திரைப்படமாக மாறுகிறது. வேறு சில நேரங்களில் திரைப்படம் வெளியான பிறகு அதன் கதை, காட்சிகள், உரையாடல்கள் ஆகியவற்றை விளக்கி வேறொரு நாவலை உருவாக்குகிறார்கள். அதாவது திரைப்படமும் நாவலும் இணையும் இடத்தில் உருவாகும் இலக்கிய வகைதான் திரை நாவல். இப்போ இதனுடைய தோற்றம், தமிழினுடைய திரைப்பட வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வேகமடைந்தது. திரைப்படங்களை மக்கள் பெரிதும் விரும்பி தொடங்கிய போதுதான் அவற்றின் கதைகளை எழுத்து வடிவிலும் படிக்க விரும்பினர். இதன் விளைவாக திரைப்பட கதைகள் நூல் வடிவில் வெளிவர தொடங்கின. திரைப்படத்தை ஒருமுறை பார்த்து ரசித்தவர்கள் வந்துட்டாங்களையா? ஐயா 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 வந்துட்டே இருப்பாருங்க ஐயா. அவர் தயார் இருக்காரு. எழுத்தாளர் சுப்பிரபாரதி மணியன் வந்துட்டா இருப்பாருமா. நீங்க இது போடுவோம். வணக்கம் வணக்கம். இருங்க, அறிமுகம் போட சொல்றேன். போடுங்க, அறிமுகம் போடுங்க, அறிமுகம் போடுங்க. குரலரசி நேரா கழுத்தை சாய்க்காம நேரா போடு, நேரா சொல்லு.
அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு திரை நாவல் களம். நிகழ்வு எண் 2171. நாள் 5/5/2026 வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் பாரதி மணியன் ஐயா அவர்கள். திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணிய பாரதி ஐயா அவர்கள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 30 நாவல்கள், 19 சிறுகதை தொகுப்புகள், 3 குறுநாவல் தொகுப்புகள், 25 கட்டுரை தொகுப்புகள், வெளிநாட்டு பயணம் அனுபவம் நூல்கள் மற்றும் திரைப்பட நூல்கள் என பல வகைமையிலும் எழுதியிருக்கிறார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, சிறந்த சிறுகதைக்கான விருது, சிறந்த நாவலுக்கான தமிழக அரசின் விருது உட்பட்ட பல விருதுகளையும் சொற் நிகழ்ச்சியுடன் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திரை நாவல்கள் என்னும் வகைமை. ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா, பாருங்களேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? ஐயா கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்கய்யா, உங்க முகம் முழுசா தெரியல, கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்கய்யா. இப்ப கிடைக்காத? சரியா இருக்குங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வின் தலைமை மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன தவறு நடந்து விட்டது, எனக்கு அழைப்புகள் வரவில்லை, அதனால் நான் நிகழ்ச்சியை பற்றி சரியா தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்து விட்டேன். இப்போதுதான் காமராஜ் ஐயா அவர்கள் அழைத்தார்கள், ஆகவே சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது. ஐயா கேக்குதுங்களா? ஐயா தெளிவா கேக்குது, தொடருங்கய்யா, தெளிவா கேக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு திரை நாவல் என்ற தலைப்பில் நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும், நாவல்கள், புதினங்கள் என்பது இலக்கியத்துல ஒரு வடிவம், அந்த முக்கியமான வடிவம். அந்த வடிவத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். ஒரு கவிதைனா ஒரு சின்ன வெளிப்பாடு, ஒரு சிறுகதைனா ஒரு குறுகிய காலகட்டத்தில் கதாபாத்திரங்களை வைத்து கதாபாத்திரங்கள் எழுதப்படுகிறது என்பது சிறுகதை என்று கொள்ளலாம். அதுவே நாவல் என்பது அதிக அளவு பக்கங்களில் ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டு பல நிகழ்கால மனிதர்களின் வாழ்க்கையை சொல்வது நாவலாகும். அந்த வகையில் நமக்கு தமிழ் நாவல்கள், தமிழ் சிறுகதைகள் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து விட்டன. அந்த வகையில் தமிழில் சிறந்த நாவல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. நானும் ஒரு 30 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த திரை நாவல்கள் என்ற ஒரு பேச்சு இப்போதான் அடிபடுகிறது. நாவல்கள்ல யதார்த்தவாத நாவல்கள், மேஜிக்கல் ரியலிசம், மாந்திரிக யதார்த்தவாதம், சைலீசர் நாவல்கள், அப்புறம் கற்பனாவாத நாவல்கள் என்று பல வகை நாவல்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். யதார்த்த வகை நாவல்கள் தான் 100 ஆண்டுகளாக நிலைத்திருக்கிறது. யதார்த்த வகை நாவல் என்பது வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களை நேர்கோட்டுத்தன்மையுடன் சொல்வதாகும். 80களில் 90களில் தமிழில் இந்த யதார்த்த வகை நாவல்கள் பெரிய அளவுகள் பேசப்பட்டன, நிறைய எழுதப்பட்டன. நம்முடைய பாரசாலையிலிருந்து அகிலன், மூவா உட்பட பலர் 80களில் இந்த மாதிரி யதார்த்த வகை நாவல்களை எல்லாம் எழுதினார்கள். 90கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல பின்னவெளித்துவ நாவல்கள் அப்படிங்கிற நாவல் வகை அதிகமாக பேசப்பட்டது. பின்னவெளித்துவ நாவல்கள்லாம் யதார்த்த வகை நாவல்ல ஒரு மையம் இருக்கும். மையத்துல ஒரு கதாநாயகன் இருப்பான், கதாநாயகி இருப்பாங்க, அவங்களோட சுற்றி ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்க நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, வெளியாக போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி சிறப்பெல்லாம் இருப்பாங்க. அந்த மையத்தில் இருக்கிற அந்த கதாநாயகிகளை சுற்றி அந்த நாவல் பின்னப்பட்டு இருக்கும். அது சுதந்திர போராட்ட எழுச்சி பற்றி, விடுதலை பற்றி, அப்புறம் திராவிட கருத்துக்களை பற்றி, பகுத்தறிவு கருத்துக்கள் பற்றி இதெல்லாம் யதார்த்த வகை நாவல் சொல்லப்பட்டன. ஆனா இந்த பின்னவெளித்துவ நாவல்கள்ல விளிம்புநிலை மக்களை பற்றி அதிகம் சொல்லப்பட்டன. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய பணக்காரன், கதாநாயகன் இவர் எல்லாம் விட்டுட்டு விளிம்புநிலையில் உள்ளக்கூடிய சாதாரண தொழிலாளிகள், பெண்கள், ஆதிவாசிகள்,
ஓரிட புரட்சியாளர்கள், அப்புறம் சுற்றுச்சூழல்வாதிகள், இவங்களை எல்லாம் மையப்படுத்தி இந்த நேர்கோட்டு தன்மை இல்லாமல் சொல்லப்பட்ட நாவல்கள் எல்லாம் பின்னவழித்த நாவல்கள் என்று சொல்லலாம். நான் கூட என்னுடைய முதல் 3 நாவல்களை ஹைதராபாத்தில் இருந்தபோது எழுதினேன். மற்றும் சிலர் சுடுமணல், பிறகு நகரம் 90 என்ற 3 நாவல்கள். இந்த 3 நாவல்களிலும் ஒரு வேற்று மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய அந்நியமான தன்மை, கலாச்சார ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் எப்படி அந்நியப்படுகிறார்கள் என்பதை இந்த நாவலில் நான் எழுதியிருந்தேன். பிறகு நான் திருப்பூர் வந்த பின்னால் அப்போது தமிழில் பின்னணித்துவம் சார்ந்த பல விஷயங்கள் பேசப்பட்டன. அதனால் அந்த பாதிப்பில் நான் பின்னணித்துவ பாணியில் சில நாவல்கள் எழுதினேன். நான் முன்பு சொன்ன போல நேர்கோட்டு தன்மை இல்லாமல் ஒரு வடிவம், விளிம்பு நிலை மக்களை பற்றிய வாழ்க்கை சொல்கிற வடிவம், ஒரு சீட்டை கலைத்து போட்ட போது அந்த வடிவம் இருக்கும். அந்த பின்னணித்துவ வடிவம் உலகம் முழுக்க பேசப்பட்ட வடிவமாகும். அது தமிழில் அதிகமாக பேசப்பட்டது. அது மார்க்சியத்தில் வந்த ஒரு கிளையாகத்தான் சொன்னார்கள். விளிம்பு நிலை மக்களை சொல்லக்கூடிய, எல்லாவற்றையும் கட்டுரைக்கக்கூடிய நேர்கோட்டுத்தன்மை அல்லாத விஷயங்களை அந்த பின்னணித்துவ நாவல்கள் சொன்னன. நானும் திருப்பூர் வந்த பின்னால் அந்த பாதிப்பில் சாயத்திரை, பிணங்களில் மூங்கள், உயிர் போட பல நாவல்களை எழுதினேன். பின்னால் அந்த அலை ஓய்ந்து விட்டது. அந்த அலை ஓய்ந்த பின்னால் பெரிய பெரிய நாவல்கள் எல்லாம் தமிழில் வரத் தொடங்கின. அந்த நாவல்கள் எல்லாம் யதார்த்த வகை நாவல்களாக இருந்தன. பெரிய நாவல்கள், அனுபவங்கள், பெரிய கால அளவு இதெல்லாம் கொண்டு யதார்த்த வகை நாவல்கள் எழுதுவது சுலபமாக இருந்ததால் தமிழில் நிறைய பின்னணித்துவ நாவல்களை தாண்டி யதார்த்த வகை நாவல்கள் வந்தன. நான் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 1000 பக்கத்தில் சிறுவை என்ற ஒரு நாவலை எழுதினேன். எங்கள் கொங்கு பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு 300 ஆண்டுகால சரித்திரத்தை நான் பதிவு செய்திருந்தேன். அந்த வகையில் அந்த சிறுவை நாவல் முக்கியத்துவம் பெற்றது. அந்த ஆண்டினுடைய சிறந்த நாவலுக்கான பரிசு பெற்றது. தமிழ் பேராயத்தினுடைய 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்றது. ஒரே ஆண்டில் 2 பதிப்புகள் வந்தன. இதெல்லாம் மறுபடியும் நானே பின்னணித்துவ நாவலில் சில எழுதி கொண்டிருந்தவன். பின்னால் நானும் யதார்த்த வகை நாவல்களுக்கு திரும்பிவிட்டேன். இந்த யதார்த்த வகை நாவலில் தான் அதிகமாக பேசுகிறார்கள், படிக்கிறார்கள். இந்த வகையில் நானும் அவை நாவல்களை எல்லாம் எழுதினேன். இப்போது திரை நாவல்கள் என்று சிலதெல்லாம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் 30 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த 30 நாவல்களை, சில நாவல்களை திரைக்கதைக்காக வேண்டி திரைக்கதையாக எழுதினேன். உதாரணமாக என்னுடைய சாயத்திரை நாவல் உட்பட பெரும்பான்மையான நாவல் எடுத்துக்கொண்டு நான் திரைக்கதைகளாக எழுதினேன். அந்த திரைக்கதைகளை சரியாக கவனித்து கொள்ளாத போது நான் அந்த திரைக்கதைகளையே நாவல்களாக எழுதினேன். திரைக்கதை அம்சத்தையே கொண்டு திரை நாவல்கள் என்ற பெயரில் எழுதினேன். மற்ற நாவலை போல இது விரிவாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். திரைக்கதை வடிவத்துக்கு ஏற்ப இருக்கும். அப்படி திரைக்கதையை நான் திரை நாவலாக எழுதினேன். அப்படி சில நாவல்கள் வந்திருக்கின்றன. இப்போது கூட ஜெயமோகன் என்ற எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் விஸ்வபுரம் என்ற நாவல், 1000 மக்கள் நாவலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இந்த வெண்முரசு என்ற நாவலை 26,000 பக்கங்களில் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். 26 புத்தகங்கள் வந்துள்ளன. மகாபாரத்தை அடிப்படை கொண்டு எழுதியிருக்கிறார். அவர் கூட இந்த போன ஆண்டில் கடல் என்றொரு திரை நாவல் எழுதியிருக்கிறார். அவர் கடல் அப்படிங்கிற படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அந்த படத்தை மணிரத்னம் இயக்கி இருந்தாரு. அரவிந்த் சாமி உட்பட பலர் நடித்திருந்தார்கள். கடலோர மக்களுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய ஒரு நாவல், முக்கியமான ஒரு திரைப்படமாக இருந்தது. இப்போது அந்த படம் ஒரு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது அந்த திரைக்கதையை எடுத்துக்கொண்டு அவர் அதை திரை நாவலாக மாற்றி எழுதியிருக்கிறார். திரை நாவல் என்ற அம்சம் திரைப்படத்துக்கு உகந்ததாக இருக்கும், இன்னும் எளிமையாக இருக்கும். வழக்கமான யதார்த்த நாவலில் இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மை இருக்காது. அந்த வகையில் அவர் அந்த நாவலை எழுதினார். நான் கூட அதே போல சில நாவல்களை எழுதியிருக்கிறேன். ஜோலார்பாட்டில் வசிக்கும் கல்லைய நாராயணன் என்ற ஒரு எழுத்தாளர் நண்பர் இருக்கார். அவர் திரைப்படத்துறையில்
கதை வசனத்தில் தயாரிப்பில் போன்றவற்றையெல்லாம் பணிபுரிந்திருக்கிறார். அவர் கூட இது போல திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதிவிட்டு அதை திரை நாவலாக எழுதியிருக்கிறார். பிறகு நானும் கூட அந்த இதை பின்பற்றி விட்டு அந்த முறையை ஹலோ ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஆயிடுச்சு. ஐயா ஐயா மைக்க கொஞ்சம் கீழே வச்சு பேசுங்க ஐயா. அதெல்லாம் எடுத்துருங்கய்யா. அந்த அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க நேரா பேசுறதே கேட்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. அந்த அலைபேசியில இருந்து அதை எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துருங்கய்யா. இப்ப கேக்குதுங்களா? இல்ல அதை எடுத்துருங்கன்னு. அலைபேசியில இருந்து எடுத்துருங்க. நேரடியா பேசுங்க. கேக்குதுங்களா? ஆமா ஆமா கேக்குது. அப்படி பேசுங்க. இப்ப கேக்குது, இப்ப பேசுங்க. சரி, இப்ப அந்த மாதிரி வந்து நான் ஜெயமோகனுடைய கடல் அந்த திரைப்படத்தை வந்து அவர் வந்து திரை நாவலா எழுதியிருக்காரு. அந்த நாராயண கண்ணகி அரசு எழுத்தாளர் திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. திரைக்கதைகளை வந்து அவர் திரை நாவலா எழுதியிருக்காரு. நானும் அப்படி வந்து சில திரைக்கதைகள் எழுதினேன். என்னுடைய நாவல்களை எல்லாம் திரைக்கதையாக்கி பார்த்தேன். முக்கியமான சிறுகதைகளை எல்லாம் திரைக்கதையாக்கி பார்த்தேன். அதை தவிர சில அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதை கூட திரைக்கதையாக எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த வகையில வந்து இந்த திரைக்கதைகளை ஒட்டி நான் இப்ப அந்த அம்சங்கள் திரைக்கதைகளை சரியாக யாரும் கண்டுகொள்ளாத போது அவற்றை திரை நாவலாக எழுதியிருக்கிறேன். அப்படி வந்திருக்கிற ஒரு அஞ்சு திரை நாவல்கள் எழுதியிருக்கிறேன். 2 திரை நாவல்கள் வந்து புத்தகமா வந்திருக்கு. 2ஐயும் வந்து நியூசெஞ்சுரி புத்தக நிலையம் சென்னை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு 2 திரை நாவலை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து புகப்பரவியை எங்கே சென்றாய் அப்படிங்கிற ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதையை வந்து நான் வந்து திரை நாவலா வந்து எழுதியிருக்கேன். புத்தகமா கூட வந்திருக்கு. அந்த திரை நாவல் எதை பத்தி சொன்னா, ஒருத்தர் வந்து துபாய்க்கு வந்து திருப்பூர்காரர் பன்னீர் கம்பெனி வேலை செய்யறாரு. அவர் வந்து துபாய்க்கு போனா அங்க இருக்கிற பன்னீர் கம்பெனி வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம் நினைச்சு அங்க போறாரு. ஆனா அங்க போனா வந்து அங்க வந்து அவருக்கு துபாய்க்கு வந்து போறாரு. அந்த வேலை இல்லாதனால ஷார்ஜால போய் ஒரு பன்னீர் கம்பெனியில வேலை செய்யறாரு. ஷார்ஜான்றது வேற நாடு. அந்த ஷார்ஜா நாட்டுல அதுக்கு அந்த படிக்கான அனுமதி இல்லை, துபாய்க்கான அனுமதி சொல்லிட்டு அவர் கைது பண்ணிடுறாங்க. சிறைக்கு போட்டுறாங்க. அவர் வந்து சிரமப்படுறாரு. அவங்க மனைவி வந்து அவர் வருவாரு, பணம் அனுப்புவாருங்க, பாக்குறாங்க, காணும், சரியா தகவலே தெரியல. அந்த பொண்ணு இங்க வந்து வேலைக்கு போறாங்க, பல பெண்கள் என்கிற காரணத்துக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த சிரமங்களை வந்து நான் வந்து அந்த நாவல சொல்லியிருக்கேன். ஆகவே தான் அழகா இருக்கவங்களுக்காக அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போற இடத்துல ஒரு விடுதியில அந்த பெண்கள் எல்லாம் ஒரே பெண்கள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும் என்று அவங்க வந்து சொல்றாங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த முகத்தை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க. ஆனா முகம் அழகுபடுத்தி அது ஒரு கட்டத்துல செதஞ்சு போயிடுது. அப்போ வந்து அந்த அவருக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த கணவன் திருப்பி வர்றதில்லை. இந்த அனுபவங்களை எல்லாம் நான் எழுதியிருக்கேன். கடைசியில வந்து அந்த கணவன் திரும்பி வரும்போது இந்த பெண் வந்து நான் முகம் இப்படி சிதைஞ்சு போச்சு, தன் வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு சொல்லிட்டு தற்கொலைக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து திரும்பி வந்த கணவர் வந்து அவரை ஏத்துட்டு, நான் உன்னுடைய முக அழகுக்காக்கெல்லாம் வந்து பார்க்கல, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான், அன்புல தான் பார்த்தேன், அன்புதான் முக்கியம் சொல்லிட்டு ஏத்துக்கிறாரு. இப்படி ஒரு திரைக்கதை நான் வந்து எழுதியிருந்தேன். இந்த திரைக்கதை வந்து நான் வந்து திரை நாவலா புகப்பதை எங்கே சென்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை நாவல் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5-6 திரை நாவல் எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து திரைக்கதையா வந்த விஷயங்கள். இன்னொரு நான் வெளிவந்த நியூசெஞ்சுரி புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறேன். இன்னொரு திரை நாவலை பற்றி சொல்றேன். அது வந்து பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிற திரை நாவல். அந்த நாவல் எதை பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வந்து 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுல வந்து 5 லட்சத்துக்கு மேல வடமாநில தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுக்கான கல்வி அப்படிங்கிறது சரியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பீகார்ல இருந்து வந்திருக்காங்க, ஒடியா, அப்புறம் வந்து நேபாள் எல்லாம் இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க பள்ளிக்கூடம் போக முடியல. அந்த குழந்தைகள்லாம் அந்த பெற்றோர் இங்க இருக்காங்க, பள்ளிக்கு அப்படி போறாங்க. அவங்க குழந்தைகள்லாம் வந்து
பள்ளிக்கூடம் போக முடியல. அரசு பள்ளிக்கு போனா தமிழ் சொல்லி தர்றாங்க. நாங்க வந்து பீகாரி ஒடியாக்காரங்க நேபாளிங்க, எங்களுக்கு வந்து இந்த தமிழ் தேவையில்லை, எங்களுக்கு வந்து எங்களுடைய மொழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே சரியான ஆசிரியர் இல்லாத போது அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியதில்லை. அந்த குழந்தைங்களாம் நம்ம உள்ள குழந்தைகள் வேற மாதிரியே பார்க்குறாங்க, வேற மொழி பேசுறாங்க, ஒன்றும் புரியல, இப்படி ஒதுக்குறாங்க. இந்த ஒரு ஒதுக்கல் காரணமாக அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகாம வீட்லயே இருக்காங்க. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை கவனிச்சுட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து குழந்தைகள் வேலைக்கு போனால் மட்டும்தான் குழந்தை தொழிலாளர்கள் அல்ல, குழந்தைகள் வந்து வேலைக்கு போக வீட்டில் இருந்தால் கூட குழந்தை தொழிலாளர்கள் தான். அப்படிதான் வந்து திருப்பூர்ல வந்து இப்போ நிறைய குழந்தை தொழிலாளர்கள் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து இந்த குழந்தைகளுக்காக வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக சேவையா ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவருக்கு நிறைய தடங்கள் ஏற்படுது, அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. ஆகவே தான் கற்ற கல்வியை மனதில் வைத்துக் கொண்டு அவர் வந்து சின்ன இடங்களை தயார் பண்ணி அந்த வடமாநில குழந்தைகளை கூப்பிட்டு வந்து படிப்பு சொல்லி தர்றாரு. அவங்களுக்கு வந்து சொல்லித்தர்றதுக்காக இந்தி ஒடியா கத்துக்கிட்ட 2 வடநாட்டு பெண்களை வச்சுக்கிறாரு. அந்த பெண்கள் எல்லாம் அங்கிருந்து பனியன் கம்பெனிக்காக வேலைக்கு வந்தவங்க. அங்க இருக்கிற ஜாதிய அடிமை, ஜாதிய கொடுமையிலிருந்து தப்பிக்க ஒடியா இருந்தவங்க. அங்க இருக்கிற பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க இருக்க வந்தவங்க. அவங்களையெல்லாம் வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு இந்தியும் ஒடியாவும் பீகாரியும் சொல்லி தந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்குறாரு. அந்த பணியை வந்து சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அந்த பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிற வந்து அந்த திரைக்கதை எழுதியிருக்கேன். இப்போ அதே வந்து ஒரு நாவலாக எழுதும்போது ஒரு 300 பக்கத்துல வருது. அதே திரைக்கதையாக எழுதும்போது காட்சியா மாற்றி எழுதுறோம். அதே திரை நாவல் எழுதும்போது கொஞ்சம் சின்னதா ஒரு 70-80 பக்கத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு திரைப்படத்துக்கான ஒரு மூலமாக இருக்கும். அந்த வகையில் தான் வந்து இந்த திரைக்கதை ஒட்டி திரை நாவல்கள் கொஞ்சம் எழுதியிருக்கேன். தமிழ்ல இந்த பாணியில வந்து சமீபத்தில் நிறைய எழுத்தாளர் கூட எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் வந்து இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் வெளிவருது. அந்த திரைப்படங்கள்ல வந்து எழுத்தாளருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் திரைக்கதை எழுதுறாங்க. அந்த திரைக்கதை எழுதுறது பயன்படாத போது இப்படி அதை வந்து சுருக்கமா திரை நாவலாக மாற்றி எழுதுகிறார்கள். இந்த திரை நாவல் என்பது தமிழில் ஒரு புது வடிவமாக இருக்கிறது. நான் முதல் சொன்ன மாதிரி யதார்த்த வகை நாவல்கள், சோசியலிச யதார்த்தவாதம், மார்க்சிய யதார்த்தவாதம், அப்புறம் வந்து நிறைய யதார்த்த வகை நாவல்கள் எழுதலாம். பின்னால் வந்து நான் சொன்ன மாதிரி சரீரிச நாவல்கள், பின்னணித்துவ நாவல்கள்லாம் வந்தது. மீண்டும் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த யதார்த்த வகை நாவல்களை எழுதுவதற்கு ஆர்வம் எடுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சில யதார்த்த திரை நாவல்கள் தமிழில் வந்திருக்கின்றன. நானும் சில நாவல்களை எழுதியிருக்கிறேன். இந்த நாவல்கள் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். வழக்கமான நாவல்களைப் போல விரிவான வர்ணனைகள், விரிவான பக்கங்கள் அளவில் இல்லாமல் குறைந்த பக்கங்களில் இருக்கும். அந்த வகையில் திரை நாவல் என்ற ஒரு அம்சம் பலராலும் சுலபமாக படிக்கப்படுகிறது. நீங்களும் அந்த வகை நாவல்களை எல்லாம் படித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஐயா சுப்பிரபாரதி மணியன் அவர்கள் திரை நாவல்கள் என்னும் வகைமை பற்றிய உரையை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அதற்கு முன்பு இந்த இன்றைய நிகழ்ச்சியில் பாடிய பாக்கியலட்சுமி அவர்கள் சமரசம் உலாவும் இடமே என்ற பாடலை பாடினார். ஆனால் அதில் ஒரு
முதல் பகுதியவே அவர் விட்டு தான் பாடினார். ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே சமரசம் உலாவும் இடமே என்றுதான் அதன் முதல் பாரா இருக்கும். அந்த ஒரு பாராவை பாக்கியலட்சுமி அவர்கள் மறந்து விட்டார்கள். இனி பாடும் பொழுது விடுதல் இல்லாமல் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் உரையின் தலைப்பு திரை நாவல்கள் என்னும் வகைமை என்பதாகும். நாவல் என்றாலே புதினம், புதுமை நிறைந்தது என்றுதான் பொருள். எனவே நாவல் என்று எழுதுகிறவர்கள் வழக்கமான வழியில் எழுதாமல் ஒரு புதுமையை அதில் புகுத்தி இருக்க வேண்டும். புதினம்தான் நாவல் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திரையிலே உள்ள கதைகள், எத்தனையோ திரைப்படங்கள் புதுமையான வகையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1960 வடநாட்டு நடிகர் இயக்குனர் ராஜ் கபூர் அவர்கள் ஜாக்டே ரஹோ என்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்திலே உள்ள சிறப்பு என்னவென்றால், அந்த படம் எவ்வளவு நேரம் ஓடுகிறதோ அந்த நேரம்தான் கதையின் நேரமும் அது அவ்வளவுதான். சரியாக நடு இரவிலே அந்த கதை ஆரம்பித்து அதிகாலையில் அது முடிகிறது, படமும் முடிந்து விடுகிறது. இவ்வளவு புதுமையாக அந்த கதையை அவரே நடித்து இயக்கி இருப்பார். கொஞ்சம் கூட நமக்கு சலிப்பு தட்டாத வகையில் மிகவும் ரசிக்கக்கூடிய காட்சிகளை அடுத்தடுத்து இயக்கி அவர் செய்திருப்பார். அந்த புதுமைதான் எனக்கு இன்றளவும் அதை மிஞ்சும் அளவுக்கு யாரும் கதை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. அடுத்து 52, 53 வாக்கில அந்த நாள் என்ற படம் ஜாவர் சீதாராமன் அவர்கள் கதைவசனம் எழுதிய அந்த கதையும் பாடல்கள் இல்லாதது நல்ல விறுவிறுப்பாகவும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி மிகவும் அழகான ஒரு கதையை, யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை அந்த கதையில காணலாம். அதுவும் இருந்தது. இதை போல கமலஹாசன் அவர்கள் பேசும் படம் என்று பேசாத படத்தை எடுத்தார். படத்தின் பெயர் பேசும் படம், ஆனால் அதில் ஒரு பேச்சு கூட இருக்காது. அப்படி புதுமைகளை புகுத்திய திரை நாவல்கள், திரைக்கதைகள் உண்டு என்பதை நாம் அறிகிறோம். ஐயா அவர்களுடைய அந்த ஆழ்ந்த அனுபவங்களும் அவர் படைத்த படைப்புகளை பற்றியும் மிக தெளிவாக சொன்னார். இன்னும் அவர் பல சிகரங்களை தொடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே ஐயா சுப்பிரபாரதி மணியன் அவர்களை நான் வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். மகிழ்ச்சி. அழைத்ததற்கு நன்றி கூறலாமது. நேற்றைய நிகழ்வில் ஒரு கருத்து, நிலை கண்ணாடி என்ற ஒரு சிறுகதையை பற்றி அவர்கள் திறனாய்வு செய்தார்கள். தமிழில் முதலாக வந்த சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். இதை எழுதிய வாவேசு ஐயருடைய நீண்ட நாள் நேற்று. அது நேற்று குறிப்பிட தவறிவிட்டோம். இன்று ஒரு அழகான தலைப்பில் எழுத்தாளர் சுப்பிரபாரதி மணியன் அவர்கள் இன்றைய பொழிவை அழகாக துவக்கினார்கள். அதாவது மிகவும் சிறப்பான ஒரு காட்சி உலகத்தினுடைய உயிரோட்டத்தையும் இலக்கிய உலகத்தினுடைய ஆழத்தையும் ஒன்றிணைத்து
ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் சிறப்பு மிக்க வகைமைதான் இந்த திரை நாவல்கள். ஒரு திரைப்படம் நம் கண்களை மகிழ்விக்கலாம், ஆனால் அதே கதையை நாவலாக வாசிக்கும் பொழுது அது நம் சிந்தனையையும் செம்மைப்படுத்துகிறது. எனவே திரை நாவல்கள் வெறும் திரைப்பட கதைகளின் எழுத்து வடிவமல்ல, அவை தனக்கென ஒரு அடையாளம் கொண்ட இலக்கிய வகையாகும். நல்லது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக உரை வழங்கிய எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயாவுக்கு அன்று நினைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு போயிடம் சாமிநாதன் ஐயாவை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களேன். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவரும் வணக்கம். கேட்கிறதா? கேட்கிறதுங்க ஐயா, தொடங்கலாம் ஐயா. ஐயா பெரியண்ணன் ஐயா, ஐயா குரலமுதனுடைய குரல் பெரியண்ணன் ஐயா கேட்கவில்லை. நீங்க பலடம் ஐயாவை கூப்பிடுங்க. சரி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு போயிடம் சாமிநாதன் ஐயாவுக்கு அன்று நடக்கின்றோம். வாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். திருப்பூர் ஐயா அவர்களின் விளக்கம் மிகவும் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்வு எண் 2171. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்று நடக்கின்றோம். வாருங்களேன். அன்னபூர்ணி அம்மா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் வணக்கங்கள். இன்று அவரை எடுத்துக்கொண்ட தலைப்பு திரை நாவல்கள் என்னும் வகைமை. அந்த வகையை ஒவ்வொரு இதுவாக அழகாக சொல்ல ஆரம்பித்தார். அதாவது தமிழில் நிறைய சிறந்த நாவல்கள் நிறைய வந்திருக்கு. அதை அந்த ஒவ்வொரு இதுலேயும் யதார்த்த நாவல்னு முதல்ல ஆரம்பித்தார். அதில் இந்த உண்மையான சம்பவங்களை அதை அழகாக குறிப்பிடுகின்றன அப்படிங்கிறது எடுத்து சொன்னாங்க. அதாவது கதாநாயகி ஒரு பணக்காரி, படித்தவளாக இருக்கா. அந்த குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறது அந்த நாவல் அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுலேயும் 3 நாவல்கள் சிறந்து விளங்கின அப்படின்னாரு. அவரே ஒரு 1000 பக்கத்தில் மக்களினோட சரித்திரத்தை எழுதி உள்ளதாக கூறினார். அப்புறம் இந்த யதார்த்த நாவல்லே 30 நாவல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது அப்புறம் அந்த கடல் என்ற நாவல் எழுதியுள்ள ஆசிரியரை ரொம்ப பாராட்டினார். இது திரைப்படமாகவும் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த திரை நாவல்கள் நிறைய வந்திருக்கின்றன. அதாவது ஒரு காதலித்து கணவன் மனைவியானவர்களுடைய சுயசரிதை எப்படி நாவல் எழுதி உள்ளதை இது பண்ணாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்க போக முடியாமல் என்று அவஸ்தைப்படும் போது அவங்க உண்டான முயற்சிகள் எப்படி எடுத்தாங்கங்கிறதையும் அழகாக சொன்னாங்க. அப்புறம் கடைசி அந்த பள்ளிக்கூடம் போகலாமான்னு திரை நாவல் எழுதியிருப்பதும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி, நீதிபதி ஐயா சொன்ன மாதிரி, அந்த நாள் அந்த பழைய படத்தில் எங்களுடைய தாய் மாமா ஒரு சீனில் நடிச்சிருக்கார். அது நான் ரொம்ப பெருமையாக நடிக்கிறேன். ஆனால் அவர் வசனம் எதுவும் பேசலை. அந்த கதாநாயகியை தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடுவார். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி அந்த நாள் படம் வந்தோடனே எல்லாரும் சொல்லி இது பண்ணாங்க. அதனால் பழைய படங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நாவல்கள் அந்த கதையை எப்படி எடுக்கிறாங்கங்கிறத அருமையாக சொன்னார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. காணொலி வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களே அன்று நடக்கின்றோம். வாருங்கள்.
காணொலி உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்த அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்று நினைக்கின்றோம். பாருங்களேன். ஐயா 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 நீங்க தான் இப்ப உரையாற்றணும். உங்க காணல் உரை என்பது இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும், ஏதேனும் விடுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் வழங்குமாறு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எழுத்தாளர் சுப்புரபாரதி மணியன் அவர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். இப்போ வந்து தமிழ் பரப்புல வந்து அதிகமா வந்து எல்லா காலங்களிலும் வாசிக்கப்படுகிறது நாவல் தான். கவிதைனா ரொம்ப குறுகிய வடிவமா இருக்கு. இப்போ அந்த கவிதையில வந்து சென்ட்ரியூ ஐக்கியூ இது மாதிரி குறுகிய வடிவங்கள் எல்லாம் வந்துருச்சு. குரல் வந்து கடலை வந்து கடலுக்குள்ள பூத்த மாதிரி குரல் இருக்கிற மாதிரியே கவிதைகளை வந்து ரொம்ப இறுக்கமா வந்து எழுத வேண்டியிருக்கு. பால சுண்ட காய்ச்சற மாதிரி கவிதையினுடைய வார்த்தைகளை எல்லாம் சுருக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஒரு வடிவம் தான் கவிதை. சிறுகதைகளை இன்னும் கொஞ்சம் விரிவா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை பத்தி வச்சு எழுதுறாங்க. சிறுகதை எழுதுறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா அந்த வடிவம் அப்படிப்பட்ட வடிவம். ஆனால் நாவல் அப்படிங்கிறதை விரிவாக எழுதலாம். விரிவாக மனிதர்களை பற்றி, காலகட்டத்தை பற்றி, ஒரு 100 ஆண்டுகளை பற்றி, 10 ஆண்டுகளை பற்றி எல்லாம் எழுதலாம். பல மனிதர்களை பற்றி எழுதலாம். ஒரு சிறுகதை என்பது ஒரு பனைமரத்தை போல வானத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். பனைமரத்தை போல ஒரே பாதையில் செல்ல வேண்டும். நாவல் என்பது ஒரு ஆலமரத்தை போல ஆகும். ஆலமரத்துக்கு நிறைய கிளைகள் உள்ள. அதுபோல நீங்கள் நாவலில் எடுத்துக்கொண்ட போது ஒரு கதாபாத்திரம் மையமாக இருந்தால் அதை சுற்றி பல கிளை கதைகள் இருக்கும், கதாபாத்திரங்கள் இருக்கும், பல மனிதர்கள் வாழ்க்கை இருக்கும். அப்படித்தான் விரிவான கோணத்தில் ஒரு நாவல் எழுதப்படுகிறது. எல்லா காலங்களையும் விட இப்போதைய காலகட்டத்தில் தான் அதிகமான அளவுக்கு நாவல்கள் விற்பனையாகின்றன. பெரிய பெரிய நாவல்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன. முன்பெல்லாம் சரித்திர நாவல்கள், பெரிய பெரிய நாவல்களை எல்லாம் எழுதினார்கள். ஆனால் சமூக நாவல்களே பெரிய பெரிய நாவல்கள் தான் எழுதுகிறார்கள். அதற்கு காரணம் ஒன்று வியாபார நோக்கம். பெரிய பெரிய நாவல்கள் எல்லாம் வெளிவந்த போது நூலக ஆணை மற்றும் பெரிய பெரிய இடங்களில் அவை விற்பனைக்கு போகிற போது அவை நல்ல மதிப்பு பெறுகின்றன. ஆகவே வணிக ரீதியாக பலர் அந்த நாவல்களை எழுதுகிறார்கள். ஆகவே பெரிய நாவல்களுக்கான ஒரு வியாபார சந்தையாக எனக்கு தமிழ் மட்டுமில்லாமல் உலக மொழிகள் எல்லாம் நாவல் இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய படைப்பாளிகள் திருக்குறளை எவ்வளவு தூரம் நாம் குறுக்கத்தரித்த குரலாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை அனுபவங்களை செலுத்துகிறோமோ அதே போல இன்னும் அதனுடைய இன்னொரு மூலமாக விரிவாக நாம் நாவல் என்ற வடிவத்தை அடையலாம். அந்த வகையில் தான் நான் 250க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருந்தாலும் 30 சிறுகதை நாவல் எழுதியிருக்கிறேன். அந்த நாவல் எழுதும் போது எழுத்தாளர் பரிபூர்ணமாக சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறான். அவர் விரும்புகிற காலகட்டத்தை, அவர் விரும்புகிற மனித வாழ்க்கையை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துக்கொள்கிறார். அப்படித்தான் நான் ஹைதராபாத்தில் 8 ஆண்டு இருந்த போது அங்க இருக்கிற தமிழுடைய வாழ்க்கையை சொல்வதற்காக நான் நாவல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 3 நாவல்கள் எழுதினேன். இதனால் திருப்பூருக்கு வந்த பிறகு திருப்பூருடைய சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்க்கையெல்லாம் மையமாக கொண்டு 10க்கும் மேற்பட்ட நாவல் எழுதியிருக்கிறேன். பல முறை மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்ற காரணத்தினால் மலேசியா பின்னணியில் மலேசிய தமிழர்களின் வாழ்க்கையை 2 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். பல நாடுகளுக்கு சென்றிருந்தால் கூட அவ்வப்போது நாம் பயணங்கள் செல்வது வழக்கம். அந்த பயண அனுபவங்களை பலவற்றை கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளை எல்லாம் தாண்டி இந்த பயண அனுபவங்களை எல்லாம் பயண நாவல்கள் என்ற ஒரு பயணம் போட்டு எழுதியிருக்கிறேன். ஆகவே ஒரு எழுத்தாளர் விரிவான களத்தில் எழுதுவதற்கான ஒரு பெரிய வடிவமாக, முக்கிய வடிவமாக நாவல் இருக்கிறது. இந்த இளைய தலைமுறை நிறைய நாவலை படியுங்கள். நாவலை படிப்பதன் மூலமாக அந்த நாவல் சொல்கிற
காலகட்டத்தினுடைய வாழ்வை மனிதனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலாம், அவர்களுடைய கற்பனையை புரிந்து கொள்ளலாம். அவை அவங்களுடைய அந்த மனிதனோட வாழக்கூடிய அனுபவத்தை பெறலாம். அந்த அனுபவத்தை பெறுவதற்காக நாவல்களை படிக்குமாறு நான் இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்பை நடக்கின்றனர். பாருங்க தலை இருக்குது பாருமா. ஏமா ஐயா இருக்காரு பாருமா. பாக்கலையா? பார்க்க மாட்டியா? காணல் உரையே முடிஞ்சிருச்சுங்கய்யா. காணல் உரையே முடிஞ்சிருச்சு. பேசிட்டேன். ஓ அடக்கடவுள். எங்க அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, எங்க மகள் நான் நேற்று சர்வீஸ் கொண்டு போய் விட்டு வர்றதுக்காக காரை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கே போனோம். அங்கே போனால் இணையம் கிடைக்கல எனக்கு. சரி, கட்டாயி போச்சு. சரி, வந்து வீட்டுக்கு வந்தோடனே இப்போதான் தொடங்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அவர் இப்போதான் பேசி முடிச்சாருன்னு நினச்சிக்கிட்டேன். நன்றி. இப்போ வந்து நட்புக்கு ரொம்ப இலக்கணமானவர் தான் நம்மளுடைய எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள். அவர் வந்து நான் வந்து திருப்பூர்ல அவர் நடத்தின நட்பு சங்கம நிகழ்ச்சி, அதோடு மட்டும் இல்லை, அவர் விருது எல்லா எழுத்தாளர்களுக்கும் வழங்கும் போது நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பாக்குவதற்கு, நட்பு செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நட்பு செய்து கொண்ட பிறகு விட முடியாது, ஆகையால் நட்பு கொள்வதை விட நல்ல விஷயம் வேற இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறந்த நட்பாளர், பண்பாளர். ஒரு நபரால் அத்தனை எழுத்தாளர்களையும் கூட்ட முடியுமா என்று நான் ஆச்சரியப்பட்டு போன ஒரு நிகழ்வு அது. சென்ற ஆண்டு நினைக்கிறேன் எனக்கு கூட ஒரு விருது கொடுத்தாரு ஐயா. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர். மதுரை நிகழ்ச்சியிலே நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன்னு சொல்லி அவரால் வர முடியாமல் போச்சு. கண்டிப்பாக அடுத்து நடக்கக்கூடிய கொச்சினுக்கு, மும்பைக்கு, டெல்லிக்கெல்லாம் வரணும். அதே மாதிரி சிங்கப்பூருக்கும் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை விடுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பேச்சு நான் சரியாக கேட்க முடியல, அவருடைய அந்த பயணத்திலே போயிட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நீங்கள் நம்ம வேண்மாள் அம்மா, அவ்வை அம்மா அவருடைய அம்மா வந்து பார்வதி அம்மாள் காலையில் இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு இது நினைவஞ்சலி சொன்னீங்களான்னு நான் தெரியல. இப்போது சொல்லவில்லை என்றால் நான் சொல்லிடுறேன். சொன்னீங்களாம்மா? சொல்லிட்டாங்களா? ரைட்டு, அதனால பரவாயில்ல. காலையில் அடுத்த நிமிடமே நம்முடைய கலந்துரையாடும் பேரவையில் ஒரு பதாகை ஷாமலிக்கு கால் பண்ணி உடனே அந்த ஃபோட்டோலாம் போட்டு உடனே ரெடி பண்ணி எல்லா குழுக்கள்லையும் பகிர்ந்தேன். அந்த இதுல தான் பரபரப்புல தான் ஐயாவுக்கு பதாகை அனுப்பணுமா இல்லையான்னு தெரியாமல் போச்சு. மன்னிக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மூன்றாம் பகுதிக்கு போயிடுங்க. சரி, நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2171 இந்திய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் ஐயா அவர்கள் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்துரையாடும் பேரில் உரையாற்றியதற்காக பாராட்டு சார்ந்த புராணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சாரர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சாதிகளுக்கும், இசைபால வழங்குவதற்கும், வல்லரசல் வாங்குவதற்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு வரும் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனுவும் அறிவும் மருந்தன கழகு மருந்தை மனதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. பிரம்மநாயகம் ஐயா தான் நிறைவு செய்யணும். மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த சனனி ஈசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி குரலமுது அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதிக்கும், இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.